வாங்க நம்ம 5 மணி நேரம் மாவு புளிக்க வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ மாவு இப்படி தான் புளிச்சிருக்கும். மாவு நல்லா நமக்கு இப்படி புளிச்சிருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், அடுப்பு பற்ற வச்சு பனையார கடையை இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு நெய் போட்டுக்கோங்க. நெய் இருக்கிறவங்க நெய் போட்டுக்கோங்க, இல்லை நம்ம எண்ணெயை வச்சுக்கனாலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் சாமிக்கு நெய்வேத்தியன்றதுனால நெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் போட்டும் செய்யலாம். ஸோ வேண்டுற அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நல்லா நெய் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா சட்டி காயட்டும். நமக்கு மாவு ஊற்றினா சுல்லுன்னு இருக்கணும். அந்த பதத்துக்கு நம்ம வந்து நல்லா இந்த பனையார சட்டி காஞ்சிருக்கணும் நமக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா நமக்கு நெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் மாவு நல்லா நம்ம கலக்கிக்கலாம். நம்ம இதில் தேங்காய்லாம் போட்டு நம்ம துருவி வச்சு தேங்காய்லாம் போட்டு கலக்கிடுங்க. கலக்கிட்டு மாவு இப்படி ஊற்றுடுங்க. இந்த பாருங்கள், சத்தம் இந்த மாதிரி வரணும் நமக்கு. முக்கால் பதத்துக்கு ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு அந்த பொங்கி வரும்போது நல்லா ஷேப் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் தீ சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படியே. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா பனையாரம் வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்படி திருப்பி விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நமக்கு பனையாரம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லா அது பாருங்கள் நல்லா வரும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டுருங்க. ஒரு பனையாரத்தை இப்படி திருப்பி போடுங்க. நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அப்படி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா அழகாக வரும் நம்ம பனையாரம் திருப்பி போடுறதுக்கு. இல்லை நமக்கு இந்த மாதிரி கிணத்துலாம் வரலாம். இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பூனில் கூட நம்ம அப்படி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா திருப்பிடுங்க பாருங்கள். ஸ்டிக் இருந்தாலும் ஸ்டிக்கில் பண்ணுங்கள். நான் ஸ்டிக்கு யூஸ் பண்ணுறதில்ல, எனக்கு செட் ஆகிறதில்ல, நான் யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் தான் செட் ஆகுதுன்னா அப்படியே வச்சு யூஸ் பண்ணிடுறது. இல்லை கொஞ்சம் அப்படியே வேக விட்டு திருப்பிடுங்க. நல்லா நமக்கு வெந்து இருக்கணும். சும்மா மாவு இது பாருங்கள், கொஞ்சமாக மேலே இருக்கும்போது திருப்பினா போதும். ஃபுல்லாக வெந்து திருப்பினா நமக்கு அப்படியே பனையாரம் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி வரும். ஸ்வீட்னஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ மாவு கொஞ்சமாக லேசாக மேலே அப்படி வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் இப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் நெய் வேணுன்றவங்க நெய் போட்டுக்கோங்க. நல்லா நெய் சாப்பிட்றவங்கன்ற நெய் போட்டுக்கோங்க. இந்த சாமிக்குன்றதுனால நம்ம நெய் நல்லா கொஞ்சம் இப்படி கொஞ்சம் விட்டுக்கலாம். நான் அடுத்த முறை ஊற்றும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஊற்றுறதுக்கும். ஸோ நல்லா இது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்படி திருப்பி போடணும். திருப்பி 2 பக்கம் திருப்பி போட்டால் நமக்கு ஒட்டாமல் வரணும் கல்லில். இதை பாருங்கள், இப்போ ஒட்டலை பார்த்தீங்களா, இதை பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த பாருங்கள், இதுதான் பதம் நமக்கு வெந்துருச்சுன்ற பதம் இதுதான். இந்த மாதிரி நல்லா ஒட்டவே கூடாது. இப்படி எடுத்து போட்டால் இப்படி உருளணும் நமக்கு. பாருங்கள் எல்லாம் அப்படி உருளுது பாருங்கள். ஸோ இதுதான் நமக்கு பதமே. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிட்டு எடுத்துடலாம். இப்படி எல்லாத்தையுமே இது பாருங்கள் உருளுது பார்த்தீங்களா. இதே மாதிரி 2 3 நேரம் உருளை விட்டு இப்படி எடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம எடுத்துடலாம். எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அடுப்பு அணைச்சிடுங்க. அடுப்பு அணைச்சிட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி இட்லி ஸ்பூன் இருந்துச்சுன்னா கூட, ஏன்னா கையெல்லாம் சுடும் நமக்கு. இப்படி எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம்.
சாமிக்கு நல்லா ஸ்நாக்ஸ் கூட நம்ம வீட்டில் சும்மா இருக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு இதெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நமக்கு, அதுவும் நம்ம பாரம்பரியத்தோட ஃபுட்டு. இப்போ நம்ம வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் பனையாரம் நம்ம நல்லா இனிப்பு பனையாரம் நம்ம ஷேப் நல்லா வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நீங்களும் வரலட்சுமி நோம்புக்கு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.